போயிடலாம். யாரோ கிணத்து பக்கத்துல இருக்காங்க. சரி போ. சீஷர்கள் எல்லாம் ஃபுட்டு வாங்க போயிருக்காங்க. எனக்கு வர தாகமா இருக்கு. யாராவது கிணத்து பக்கத்துல தண்ணி எடுக்க வந்தா தண்ணி கேட்கணும். யாரோ தண்ணி எடுக்க வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி தருவியா? நான் அந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. எனக்கு எல்லாருமே தெரியும். நீ யாரு? பார்க்கவும் நீ ஒரு யூதனை போல தெரியுதே. உங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாதே. உனக்கு நான் எப்படி தண்ணி தர முடியும்? அதுவும் எப்படி நீ என்கிட்ட கேட்கலாம்? கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி கேட்க மாட்டேன். நீனே அவகிட்ட ஜீவ தண்ணீர் கேட்டிருப்ப. ஜீவ தண்ணீரா? அப்போ நீங்க வர ஆழமா இருக்குது, எப்படி ஜீவ தண்ணி உண்டாகும்? கிணறு தந்த யாக்கோபோட நீங்க பெரியவரோ? நான் கொடுக்குற தண்ணி குடிச்சா ஒரு காலமும் தாகம் வராது. இந்த தண்ணி குடிச்சா உனக்கு திரும்பவும் தாகம் வரும். நான் இந்த கிணறு கிட்ட நான் தண்ணி எடுக்க வரக்கூடாது. எனக்கு தாகம் வராத ஜீவ தண்ணி தாங்க. நீ போயிட்டு உன் புருஷனை கூப்பிட்டு வா. எனக்கு புருஷனே இல்லை. உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறது உன் புருஷன் இல்லை. பக்காக எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தீர்க்கதரிசியா? நாங்க சமாரியால பிரேயர் பண்றவங்க. நீங்க பிரேயர் பண்றீங்க. இங்க எருசலேம்ல மட்டும் இல்ல, நீங்க அரியால தொழுது கொள்றீங்க. எல்லாரும் இயேசுவை தொழுது கொள்வாங்க. ஏன்னா ரட்சிப்பு ஏசப்பா வழியா தான் வரும். நீ உன்னை அர்ப்பணிச்சு இயேசுவை நேசிப்பாயா? அப்போ நீங்க அந்த இயேசுவா? மேசியா வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் அந்த மேசியான்னு இப்பதான் எனக்கு தெரியும். இத போய் நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். பிரியமானவர்களே, நம்ம எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நம்ம நேசிக்கவும் நம்ம தாகமா இருக்கிற ஒருவர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். சமாரியா பெண் எதேச்சியா தண்ணீர் எடுக்க வந்திருக்கலாம் அவளிடம். ஆனால் ஏசப்பா அவகிட்ட ஜீவ தண்ணீர் பெற இனிமே எனக்கு தாகம் வராது இருக்க, நான் இந்த கிணறுகிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லதை பார்த்தா அவள் ஒரு புதிய மனுஷியா மாற ஒப்பு கொடுக்கறத பார்க்கலாம். இருந்தாலும் அவருடைய இருதயத்தில் தொழுகை குறித்துதான கேள்விகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலையும் அநேக நான் இந்த டினாமினேஷனை சார்ந்தவங்க, நான் சின்ன வயசுலேயே கிறிஸ்தவங்க, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது உண்மையா அவரை நேசிக்கணும், அவ்வளவுதாங்க. ஆவியோட உண்மையோட அவரை ஆராதிக்கணும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமாரியா பெண் ஏசுதான் ரட்சகர் என்று தெரிந்தும் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், எல்லார்கிட்டையும் இதை சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு ஆனந்தம். பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஷேர் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் வாழ்வது அவருக்காக, அவருடைய பணி செய்வதற்காக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. ஆமென்.